1,80,000 கோடி ரூபா ஒரே வருஷத்துல ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ஃபண்ட வெளியில எடுத்திருக்காங்க. கடந்த 34 வருஷத்துல இல்லாத அளவுக்கு. அதுக்கு என்ன காரணம்? மறுபடியும் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண எப்போ வருவாங்க? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 3 விஷயம். சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ட தமிழ்ல நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்க முடியும். 2வது என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 3வது ஏப்ரல் 4ஆம் தேதி ஆப்ஷன் ட்ரேடிங்கான ட்ரெய்னிங் செஷன் நடக்குது. அதுக்கான லிங்க் காலையில 10 மணிக்கு சேலையூர்லயும், ஈவினிங் 4 மணிக்கு பள்ளிக்கரணையிலும் நடக்குது. அந்த 2 செஷனுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, கடந்த 34 இயர்ஸ்ல இல்லாத அளவுக்கு எஃப்ஐஎஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ஃபண்ட வெளியில எடுத்திருக்காங்க. 1,80,000 கோடி ரூபா அளவுக்கு. இது ஒரு பெரிய வார்னிங்கா, இல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா இன்வெஸ்ட் பண்றதுக்கு? இது 2த்துல என்ன இம்பாக்ட்ட கிரியேட் பண்ண போகுது? ஸோ அப்ப இவ்ளோ பணம் வெளியேறுனா மார்க்கெட் கிராஷ் ஆகுமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆம் எஃப்ஐஎஸ் வந்து ரூபி ஃபால் ஆகுறதுனால எஃப்ஐஎஸ் ஃபண்ட வெளியில எடுக்குறாங்களா? இல்ல இவங்க ஃபண்ட வெளியில எடுக்கிறதுனால ரூபி ஃபால் ஆகுதா? 2மே ஒரு செயின் லிங்க் தான். இதனால அது, அதனால இது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அப்போ இதுல நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அ குளோபல் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்கிரீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு இம்பாக்ட், பயம் இல்ல பேனிக். 2வது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். 3வது ஆயில் சப்ளை பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு, பாதிப்பு அடைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாமே இன்னொரு பக்கம் காரணம். அதாவது எப்பயுமே ஒரு அசாதாரண சிச்சுவேஷன், அன்சர்டனிட்டின்னு சொல்லுவோம். அந்த மாரி சிச்சுவேஷன்ல முக்கியமா நம்ம நாட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாவே பயப்படுவோம். அதுவும் வெளிநாட்ல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, அந்த பணத்த முதல்ல நம்ம வெளியில எடுத்துட்டு சேஃப்கார்ட் பண்ணணும்னு தான் நம்ம நெனைப்போம். இதுதான் எஃப்ஐஎஸ் வந்து இந்த மாரி ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல பணத்த வெளியில எடுக்குறாங்க. இப்ப இந்த ரூபி ஃபால்னால என்ன இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும்? நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ரூ. 85 ஒரு டாலர்ன்னு வச்சுக்கிறேன். இப்ப ₹85 இருக்கும்போது, ஒரு $100 வந்து எஃப்ஐஎஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப எவ்வளோ $100 எடுத்துட்டு வந்தீங்கன்னா, இங்க ₹85 ஒரு டாலருக்குன்னும்போது ரூ. 8,500 ரூபியா கன்வெர்ட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இப்போ ₹95 இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக் ப்ராஃபிட்டோ, லாஸோ அதெல்லாம் விட்டுறலாம். பட் எந்த இம்பாக்ட்டுமே இல்லன்னு கூட வச்சுக்கலாம். அந்த ரூ. 8,500 நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் எடுக்கும்போது, இன்கேஸ் லாபமும் இல்ல, நஷ்டமும் இல்ல. அதே ரூ. 8,500 நீங்க செல் பண்ணிட்டீங்க ஸ்டாக்க. அப்போ அத வெளியில எடுக்கும்போது உங்களுக்கு $100 கிடைக்காது. ஏன்னா, எஃப்ஐஎஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது உள்ள வரும்போது ரூ. 85, இப்ப வெளியில போகும்போது ரூ. 95. அப்போ என்ன ஆகும்னா, ரூ. 85 ரூ. 8,500க்கு $100 விட குறைவா தான் கிடைக்கும். அது ஒரு பெரிய லாஸ். ஸோ அப்ப என்னன்னா, எஃப்ஐஎஸ் வந்து ரூபி ஃபால் ஆகுறது, இந்தியன் மார்க்கெட்ல உள்ள வரத அவாய்ட் பண்ணுவாங்க 1. 2வது அன்சர்டனிட்டி. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, அ க்ரூட் ஆயிலோட சப்ளை பெரிய அளவுக்கு ஷார்ட்டேஜ் இருக்கு. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலோட பிரச்சனை இன்னும் கிளியரா ஒரு முடிவுக்கு வரல. ஸோ இது எல்லாமே ஒரு மேஜர் ரீசனா இருக்கு. அது தாண்டி 80%க்கு மேல நம்ம க்ரூட் ஆயில் வந்து இம்போர்ட் பண்றோம் வெளிநாட்டுல இருந்து. ஹார்மஸோட குளோஷர் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனா தான் இப்போதைக்கு நமக்கு சப்ளை நடந்துட்டு இருக்கு இந்தியாவுக்கு. ஸோ அப்போ இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே எஃபிஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்ட வெளியில எடுக்கிறதுக்கு ஒரு ரீசனா இருக்கு. அடுத்தது இதில நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ரியாலிட்டி என்ன அப்படின்னா, 2021 டூ 24, அதாவது இந்த கோவிட் பேண்டமிக் 2020, 21 ஃபினான்ஷியல் இயர். அதாவது 2020 ஏப்ரல்ல இருந்து 21 மார்ச். அதுதான் 2021. ஸோ 2021 டூ 2024 இந்த 3 டூ 4 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸோட இன்ஃப்ளோ வந்து மார்க்கெட்ல இருந்தது. 2026ல பெரிய அளவுக்கு ஹியூஜ் அவுட்ஃப்ளோஸ் இப்ப நடந்திருக்கு. ஸோ அப்ப என்னன்னா, இதுல சைக்கிளிக்கல் மாரி தான். மார்க்கெட்குள்ள ஒரு சில சிச்சுவேஷன்ல ஃபண்ட வந்து வெளியில எடுப்பாங்க. ஒரு சில சிச்சுவேஷன்ல ஃபண்ட் உள்ள எடுத்துட்டு வருவாங்க. இது வந்து தொடர்ந்து கன்டினியூவா நடந்துட்டு இருக்கிற ஒரு நார்மல் ரொட்டீன் பிக்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ இந்தியாவோட வேல்யூவேஷன் குறைஞ்சிடுச்சா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா ரூபி ஃபால் ஆகுறது இந்தியால இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாவும், ப்ராஃபிட்ட குறைச்சும் பண்ணிடும். அது ஒரு பெரிய ரீசன். ஸோ அப்ப என்னன்னா, இந்தியால இன்வெஸ்ட் பண்றது இப்ப கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு ரூபியோட ஃபால்னால அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியன் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இப்போ ஸ்டில் மார்க்கெட் இந்த அளவுக்கு இறங்கியுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. 19 இதுல இருக்கு, பிஇல இருக்கு. ஸோ இப்ப இது வந்து 16 டூ 18 இந்த ரேஞ்சுக்குள்ள வந்ததுன்னா, மறுபடியும் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் நம்ம மார்க்கெட்குள்ள
வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் டொமஸ்டிக்? பேனிக் செல்லிங்கை நம்ம அவாய்ட் பண்ணலாம். எஸ்ஐபியை கன்டின்யூ பண்ணணும். கண்டிப்பா ஸ்டாப் பண்ணக்கூடாது. குவாலிட்டியான ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ கரெக்ஷன் யூஸ் பண்ணி அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிக் மனி வெளியேறுது, ஸ்மார்ட் மனி வெளியேறுது அப்படின்றது நம்மள மாரி ரீட்டெயில் ஆர் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸுக்கு இது ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதே மாரி இந்த கரெக்ஷன் இல்ல ஃபால் வந்து ஒரே இன்வெஸ்ட்மென்ட் பல்க்கா ரிஸ்க் அதிகமா எடுக்கிறத விட, ரொம்ப கொஞ்சம் ஸ்மால் ரிஸ்க்கா எடுக்கணும். ஏன்னா நீங்க நார்மலா நான் வந்து ஒரு ரிஸ்க் எடுப்பேன்னா, அந்த ரெகுலரா எடுக்கிற ரிஸ்க்க விட இப்ப கொஞ்சம் குறைவா தான் எடுக்கணும். இந்த மாரி மார்க்கெட் ஃபால்ல. இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஏப்ரல் 4ஆம் தேதி சேலையூர்ல காலையில 10 மணிக்கு ட்ரெய்னிங் இருக்கு. அதே மாரி ஈவினிங் பள்ளிக்கரணையில ட்ரெய்னிங் செஷன் இருக்கு 4 மணிக்கு. இந்த 2 ட்ரெய்னிங்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.